இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா பைமோட் மொபைல் அப்ளிகேஷன். அதாவது இது ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன். இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு அதே மாதிரி இந்த ஷாப்பிங் அப்ளிகேஷனில் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா குவாலிட்டியான ப்ராடக்ட்டு, அதே நேரத்தில் மற்ற ஷாப்பிங்கை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரேட்டு குறைவாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஆப்போட அந்த லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. அட் சேம் டைம் ஆப் ஸ்டோர் இருக்குது பார்த்திங்களா, ஐஃபோன் யூஸ் பண்ணவங்க கூட இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அன்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோன்பேயில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆப்ஷன்ஸ் பற்றி நான் இப்போ பொதுவாக இது எல்லாருக்கும் தெரியும். தெரியாத நபர்களுக்கு இந்த ஃபோன்பே முக்கியமான ஆப்ஷன் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபோன்பே நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இதில் இப்போது என்னென்ன மெத்தடில் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ட்ரூ மொபைல் நம்பர்னு போட்டிருக்கு பார்த்திங்களா. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அல்லது உறவினர்கள் அவங்களுக்கு அவங்களோட மொபைல் நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் அவங்க அந்த யூபிஐ ஐடி அதில் இருக்கணும், அந்த நம்பரில் இருக்கணும். சரிங்களா? உங்கள் காண்டாக்டில் இருக்கிற நம்பருக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு புதிய நம்பருக்கும் நீங்கள் இந்த ட்ரூ மொபைல் நம்பர் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரூ பேங்க் அல்லது யூபிஐ ஐடி. அதாவது ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் உங்கள் ஃபோன்பேயிலேருந்து நீங்கள் பேமெண்ட் சென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு நீங்கள் அந்த இப்போ யாருக்கு பணம் சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ் கோட் நம்பரு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு அவங்ககிட்டருந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ் கோடு நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் அவங்களுக்கு அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணிக்கலாம். இன்னொன்று ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த யூபிஐ ஐடி. அதாவது ஃபோன்பேனாலும் சரி தான், ஜிபேனாலும் சரி தான், அல்லது பேடிஎம்னாலும் சரி தான், எந்த யூபிஐ ஐடிக்கும் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒரு சில நபர்களுக்கு தெரியல. சரிங்களா? அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ஃபோன்பே இந்த மொபைல் நம்பருக்கு தான் நிறைய பேர் சென்ட் பண்ணி பழகியிருப்பாங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு நிறைய பேருக்கு அது எப்படி பண்ணலன்னு நிறைய பேர் என்கிட்டவே கேட்டாங்க, எப்படி அது பண்ணணும் அப்படின்னு. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணாலே என்ன பேங்குன்னு நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பேங்க் அக்கௌண்ட் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அமௌண்ட்டு சென்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கியூஆர் கோடு. இந்த கியூஆர் கோடை நீங்கள் இப்போ சில ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷாப்போட ஃப்ரண்ட்லேயே அந்த கியூஆர் கோடு வச்சுருப்பாங்க. அப்போ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி கியூஆர் கோடு மூலமாக நீங்கள் பேமெண்ட்டை சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரூ செல்ஃப் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு நம்பர் இருக்குது பார்த்திங்களா, உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, பேலன்ஸில் உங்கள் அக்கௌண்ட்டிலேருந்து இப்போ 2 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு வைக்காங்களேன், அந்த 2 அக்கௌண்ட்டுக்கு இடையில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ 2 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அல்லது ஒரு அக்கௌண்ட்டு தான் வச்சுருக்கீங்க, அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டை போட்ட உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த கியூஆர் கோடுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு சில நபர்களுக்கு காமனாக என்ன தெரியும் அப்படின்னா இந்த கியூஆர் கோடை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகும், அவங்க ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணிடுவாங்க.
இதில் ஒரு விஷயம் இருக்குது பார்த்திக்காங்க, என்னென்னு கேட்டிங்கன்னா, மேலே டாப்பில் வந்து அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்கு போயிடும். இப்போ வந்து சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கியூஆர் கோடை வந்து வாட்ஸ்அப்லேயோ அல்லது ஏதாவது சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டாங்கன்னா, அந்த கியூஆர் கோடு ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்கள் கேலரியில் இருக்கும். அப்போது நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ணிவிட்டு அந்த கியூஆர் கோடை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த கியூஆர் கோடுக்கு அமௌண்ட் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அதனால் இந்த ஆப்ஷன் இதை பற்றியும் ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா உங்கள் கேலரிக்கு தான் போகும். கேலரியில் வந்து அந்த கியூஆர் கோடு ஃபோட்டோவை இருக்கிற அந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் சென்ட் ஆயிரும். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா, கீழே வந்து ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா? இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆனது, மற்றவங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் சென்ட் பண்ணது, எல்லா டிரான்சாக்ஷனையும் வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அன்பர்களே, இந்த ஃபோன்பே பற்றின மேலோட்டமான ஒரு தகவல் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இது எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்கள் நண்பர்களுக்கு கூட இந்த ஆப்ஷன் கூட தெரியாமல் இருக்கலாம் அவங்க. அதனால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். சரிங்களா? வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.